வணக்கம். தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டியிலிருந்து உங்கள் முல்லை முருகன். இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொல்லி பாரதிய ஜனதா சொல்கிறாங்களே, நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, இந்துக்களுக்குன்னு சொல்லி எந்த கட்சியுமே பாதுகாப்புக்காக வரவே கிடையாது. ஆனால் இந்து இன்னைக்கு மதம் அழிகிறது வரைக்கும் எல்லா கட்சியும் ஓட்டுக்காக அழிப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை மேலே அத்தனை பிரச்சனை நடந்துச்சு. மத்திய ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி ஏதாவது ஒரு வார்த்தை இந்துக்களுடைய கொள்கைகளை பல ஆண்டு காலமாக தீவம் போடுகின்ற அந்த தீவத்தொழில் ஏன் விலக்கேற்றக்கூடாது என்று போராட்டம் வைத்தார்களா? பாரதிய ஜனதா அரசியல் கட்சியாக மாறிவிட்டது, இந்துக்களுக்கான கட்சியே கிடையாது. அதனால்தான் பயம் விட்டு போயிடுச்சு. எத்தனை கோயில் அடிக்கிறாங்க. இந்து முன்னணியுடைய மாநில செயலாளர், மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணி ஒரு வயதான மனிதர் கூட பார்க்காம போலீஸ் அதிகார பிரவேசம் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எந்த அறிக்கையாவது பாரதிய ஜனதா கொடுத்துருக்குதா? தேர்தல் நேரத்தில் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு அவங்க கட்சி என்றாலே அது அரசியல் தான். எந்த மதத்துக்கும் சாதிக்கலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு வாக்கு வங்கி போகக்கூடாது, எல்லா ஓட்டு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்துக்களான நம்மளு தான் புரிஞ்சுக்கிறோம் யாரை எப்படின்னு சொல்லி, யார் நமக்கு பாதுகாப்பாக தருவாங்கங்கிறத பேசிட்டு தான் வாக்களிக்கவே வேண்டும். ஆனால் வாக்களித்து நம் வாழ்வழித்திருக்கிறோம். எல்லாரும் ஏமாற்று வலையதான் பார்க்குறாங்க. திமுக தில்லுமுள்ளு திமுக, அது எதனாவது ஒன்று சொல்லி அவங்களுக்குள்ள பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குது. நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகுறது மாதிரி ஆனால் அடிக்க மாட்டேன்னு சொல்லி சினிமா படத்தை ஸ்டண்டு மாதிரியே போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, நம்மளுக்கு யார் வலுவாக வருவாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாடு ஒரு சாவைக்காடாக இருந்து கொண்டு இருக்கிறது. யாரை வைக்க வேண்டும் என்று தெரியாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு போடக்கூடிய நேரத்தில் பணம் யார் கொடுக்குறானோ அவனுக்கு போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருடைய ஓட்டோட வலிமை தெரியாமல் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. பணம் பெருசல்ல. ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஓட்டு கொடுத்தேன்னு சொன்னால் அவன் உன்ட்ட ஓட்டு விலைக்கு வாங்குறதாக அர்த்தம். விலைக்கு நீ ஓட்டை கொடுத்துட்டேன்னா அது பிறகு நீ எந்த நல்லதுமே கேட்க முடியாது. அதே தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்எல்ஏவுக்கு 5 கோடி ரூபாயை கொடுத்து கட்சியவே விலைக்கு வாங்கிட்டார். அதுபோல் நமக்கு ஓட்டு காசு கொடுத்து காசை வாங்கி ஓட்டு போட்டால் கட்சிக்கு புறாமல் அடிமையாக இருக்கிற மாதிரி தான். ஆனால் அப்படி காசை கொடுத்தானா வாங்கிக்கங்க. காசு கொடுக்குற எவனுக்குமே ஓட்டு போடாதீங்க. அப்போதே நாளைக்கு பயப்படுவாங்க. காசு கொடுத்தா வாங்கி ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். நம்ம தான் வெற்றி பெறணும். கட்சிக்கார வெற்றி பெற்றான்னு சொன்னால் அவனுக்கு கொண்டாட்டம், நமக்கு திண்டாட்டம். அதனால் காசு கொடுக்குற வேண்டாம் வாங்கிக்கிங்க, ஆனால் ஓட்டு போடாதீங்க. அவனுக்கு எவன் காசு கொடுத்தாலும் ஓட்டு போடாதீங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் யார் ஓட்டு கேட்டு கொள்கையை சொல்லி உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். எதிர்காலம் நல்ல காலமாக விடிய வேண்டும். ஆனால் சந்திரன் வெளிச்சம் போல் இருக்க வேண்டும், சூரியனுடைய வெயிலாக மாறக்கூடாது. இனி வர்ற காலம் அக்கினி நட்சத்திரம் தோன்றக்கூடிய காலம். புரிஞ்சுக்குங்க.